வணக்கம். தமிழகத்தின் ஐரோப்பிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் சம்பள அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். போராட்டம் செய்தால் சிறை, மாணவர்கள் தொடர்பில் ட்ரம்ப் கடும் உத்தரவு. கிரீன்லாந்தை அடைந்தே தீருவோம், டொனால்ட் ட்ரம்ப் விடாப்பிடி. 13 வயது சிறுவனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி வழங்கிய முக்கிய பதவி. $105,000 குடியுரிமையை விற்கும் தீவு நாடு. காரணம் என்ன? எலான் மஸ்கின் $800 மில்லியன் ஒப்பந்தம் நிராகரித்த சுனிதா வில்லியம்ஸ். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவின் மத்திய அரசு ஏப்ரல் 1 முதல் குறைந்தபட்ச ஊதியத்தை $17.75 உயர்த்துவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இது தற்போது உள்ள $17.40 செலுத்தும் குறைந்தபட்ச ஊதியத்தை விட 2.4% அதிகரிப்பு ஆகும். மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் வேலை செய்யும் பணியாளர்களின் சம்பளம் வாழ்க்கை செலவுடன் ஏற்றத்தாழ்வில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உயர்வு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பகுதி நேரம், தற்காலிக வேலைகள் மற்றும் குறைந்த ஊதியத்தில் உள்ள பணியாளர்களுக்கு இது நன்மை பயக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் ஊதிய மாற்றங்களை பட்டியலில் செய்து பணியாளர்களுக்கு புதிய ஊதியத்தை வழங்க வேண்டும். அரசின் விதிமுறையின்படி எந்த மாகாணத்திலும் அல்லது பிரதேசத்திலும் உள்ள குறைந்தபட்ச ஊதியம் மத்திய அரசாங்கத்தின் ஊதியத்தை விட அதிகமாக இருந்தால் தொழிலதிபர்கள் அதிக தொகையை வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கல்லூரிகளில் படித்து வரும் வெளிநாட்டு மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ போராட்டம் செய்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அதிபர் ட்ரம்ப் கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் காரணமாக வெளிநாட்டு மாணவர்கள் போராடினால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: அமெரிக்காவில் உள்ள எந்தவொரு கல்லூரி அல்லது கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் சட்டத்துக்கு விரோதமான போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது. கல்லூரி நிர்வாகம் இதுபோன்ற போராட்டங்களை அனுமதிக்கவும் கூடாது. அவ்வாறு போராட்டங்களை அனுமதித்தால் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு அரசிடமிருந்து செல்லும் நிதியுதவி நிறுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபடும் வெளிநாட்டு மாணவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது அவர்களின் சொந்த நாட்டுக்கு நிரந்தரமாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்து கடந்த 1979 சுயாட்சி வழங்கப்பட்டது. அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி சட்டவிரோத குடியேற்றத்துக்கு தடை, விசா கட்டுப்பாடு உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வரி விதிப்பையும் அமலுக்கு கொண்டு வந்துள்ளார். அதேபோல டென்மார்க் நாட்டிலிடமிருந்து அமெரிக்காவுக்காக கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க வேண்டும் என்றும் கூறி வருகிறார். கடந்த 2019 அவர் அதிபராக இருந்தபோது கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கப் போவதாக அறிவித்த ட்ரம்பின் யோசனையை டென்மார்க் அரசு நிராகரித்து விட்டதை தொடர்ந்து அவர் டென்மார்க் பயணத்தை ரத்து செய்தார். தற்போது மீண்டும் அதிபராகியுள்ள சூழலில் டென்மார்க்கை வாங்கும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அமெரிக்க செனட் மற்றும் பிரதிநிதிகள் அவை உறுப்பினர்கள் மத்தியில் ட்ரம்ப் இது தொடர்பாக பேசியதாவது: கிரீன்லாந்தை ஏதாவது ஒரு வழியில் அமெரிக்கா கைப்பற்றும். கிரீன்லாந்தில் தற்போது வசிப்பவர்களை தங்கள் மக்களாக ஏற்றுக்கொள்ள அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்று பேசினார். டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்துக்கு கடந்த 1979 சுயாட்சி வழங்கப்பட்டது. உலகிலே மிகப்பெரிய தீவான இதன் 80% நிலப்பரப்பு பனிக்கட்டிகளால் மூடப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே இந்த தீவு அமைந்துள்ளதால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உலக சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இந்த தீவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக உள்ளது. கடந்த செவ்வாயன்று நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ரகசிய சேவையின் புதிய உறுப்பினராக மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 13 வயதான சிறுவனை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஹூஸ்டன் போலீஸ் சீருடையில் பிரதிநிதிகள் சபையின் பார்வையாளர் பகுதியில் தனது தந்தையுடன் அமர்ந்திருந்த சிறுவன் DJ டேனியல் எப்போதும் ஒரு போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்று கனவு கண்டதாக ட்ரம்ப் இதன்போது கூறியுள்ளார்.
2018ஆம் ஆண்டில் அவருக்கு சென் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. எனினும் மருத்துவர்கள் அவருக்கு அதிகபட்சமாக 5 மாதங்களை வாழ முடியும் என்று சான்றளித்தனர். இது 6 வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சான்று என்று ட்ரம்ப் கூறிய போது அறையிலிருந்து பலத்த கைதட்டல் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் இன்றிரவு டிஜேஏ எங்கள் புதிய ரகசிய சேவை இயக்குனர் சீன் கரனிடம் உங்களை அமெரிக்க ரகசிய சேவையின் முகவராக அதிகாரப்பூர்வமாக மாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். குறிப்பாக அவரது தந்தையும் தனது மகனின் கனவுகளை நனவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இயற்கையின் சீற்றத்தால் அழிவிலிருந்து மீள முயற்சிக்கும் தீவு தேசம் ஒன்று நிதியுதவிக்காக $1.5 லட்சம் குடியுரிமையை விற்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள நவுரு தீவு வெறும் 8 சதுர மைல்கள் பரப்பளவுடன் உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாக உள்ளது. தற்போது உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் கடல்மட்ட உயர்வு, கரையொதுங்குதல் மற்றும் சூறாவளி தாக்கங்கள் போன்ற ஆபத்துகளுக்கு நேரடியாக ஆளாகி வருகிறது. இதனால் நவுரு அசர பாஸ்போர்ட் விற்பனை திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. ஒரு நவுரு குடியுரிமை பெறுவதற்கு $105,000 செலவாகும். இதன் மூலம் நாட்டின் 12,500 மக்கள் தொகையின் 90% பேரை உயரமான பகுதிக்கு மாற்றி புதிய குடியிருப்புகளை உருவாக்குவதற்கான நிதியை திரட்ட திட்டமிட்டுள்ளது. 1990களின் நவுருவே இப்படியான திட்டம் மேற்கொண்ட போது சில சட்டவிரோத மற்றும் தீவிரவாத சம்பவங்களில் அதன் பாஸ்போர்ட் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை தவிர்க்கும் வகையில் இந்த திட்டத்தில் கிரிமினல் பின்னணி கொண்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது என அரசு தெரிவித்துள்ளது. தற்போது ஆழ்கடல் சுரங்கோடை திட்டம் மூலம் வருவாய் ஈட்ட திட்டமிட்டுள்ள நிலையில் பாஸ்போர்ட் விற்பனை புதிய வருவாய் மூலமாக பார்க்கப்படுகிறது. நவுரு அரசு முதல் ஆண்டு $5.6 மில்லியன் மற்றும் ஆண்டுதோறும் $42 மில்லியன் வரை வருவாய் ஈட்ட முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது உண்மையில் மக்கள் நலனுக்கு பயன்படுத்தப்படுமா அல்லது அரசின் அதிகாரம்தான் அதிகரிக்குமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. நவுருவின் இந்த முயற்சி குடியுரிமை விற்பனை மூலம் ஒரு நாடு தனது வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் புதிய வழியாக உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கலாம். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் திட்டத்தை சுனிதா வில்லியம்ஸ் நிராகரித்தார். சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் இருவரும் இம்மாத இறுதியில் பூமிக்கு திரும்புகின்றனர். அவர்களை பத்திரமாக அழைத்து வர பணிகளை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை திட்டமிட்டதை விட முன்னதாகவே சுற்றுப்பாதையிலிருந்து அகற்ற வேண்டும், அதாவது 2030ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே அதனை செய்ய வேண்டும் என டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் தெரிவித்தார். முன்னதாக தசாப்தத்தின் இறுதிக்குள் பசிபிக் பெருங்கடலில் கடத்தப்பட்ட விபத்தின் மூலம் ISS-ஐ சுற்றுப்பாதையிலிருந்து அகற்ற நாசா திட்டமிட்டுள்ளது. இதற்கு உதவிட எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு $800 மில்லியன் ஒப்பந்தத்தை பெற்றது. இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் மஸ்கின் திட்டத்தை நிராகரித்துள்ளார். மேலும் பேசிய சுனிதா வில்லியம்ஸ், நாங்கள் இப்போது எங்கள் சிறந்த நிலையில் இருக்கின்றோம். இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களிடம் அனைத்து சக்திகளும் அனைத்து வசதிகளும் உள்ளன. அவை செயல்பட்டு வருகின்றன. எனவே இப்போது அதை நிறுத்துவதற்கு சரியான நேரம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றார். அத்துடன் சர்வதேச விண்வெளி மையத்தின் ஆய்வகம் நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். இத்துடன் தமிழாரத்தின் ஐரோப்பிய செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.